ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்றைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் எங்களுடைய கட்சியை பற்றியும் எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றியும் இன்றைக்கு தவறான செய்திகளை இன்றைக்கு கூறியிருக்கின்றார். அவர் பேசும்போது கூறுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய மார்பிலே அவர் ஏற்கனவே ஈட்டியை பாய்ச்சி விட்டார், கட்சியை உடைக்க முயற்சி செய்தார். இன்றைக்கு அவர் கூறுகிறார், பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை என்று அதிமுக தொண்டர்களை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறார். கடந்த தேர்தலிலே வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிச்சை என்று கூறுகிறார். இதே 2021 சட்டமன்ற தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியிலே தான் இவர் போட்டி போட்டார் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில். அப்ப ஏன் இவர் 15,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்? இவர் கூறுகிறார், எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றி அவர் குடும்ப அரசியல் செய்கிறார் என்று. எங்களை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த வகையிலே அப்படி எதுவுமே நடக்கவில்லை. அவர் அப்படி அவருடைய பிள்ளையை அரசியலுக்கு கூட்டு வருவதென்றால் எப்பயோ கூட்டு வந்திருக்கலாம். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆனால் சி.வி. சண்முகம் தான் விழுப்புரம் மாவட்டத்திலே குடும்ப அரசியல் செய்தவர். அவங்க அண்ணனை வைத்துக்கொண்டு, அவங்க அண்ணன் தான் இங்கே ஃபுல்லாக அரசியலே. அவங்க அண்ணன் எல்லா தொண்டர் மூண்டிலையும் சிகரெட்டை பிடிச்சி மூஞ்சில் விடுறது, இங்கே வேட்பாளரை நியமிக்கிறது, இங்கே இந்த மாவட்டத்தை பொறுக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க அண்ணன் தான் இங்கே. அவங்க அண்ணனை வச்சு குடும்ப அரசியல், அவங்க அண்ணன் தம்பிங்களை வச்சு அரசியல் பண்ணவர் சி.வி. சண்முகம். இவர் குடும்ப அரசியலை பேசுவதற்கு இவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இந்த தோல்விக்கு செயற்குழுவை கூட்டு விவாதம் பண்ணுறாரு. செயற்குழுவில் யார் வருவா? சி.வி. சண்முகம் போடுறவங்க தான் செயற்குழுவில் வருவாங்க. நீங்கள் தான் குற்றவாளியே. இந்த மாவட்டத்தில் 3 தொகுதி தோத்தது காரணம் நீ தான். நீ குற்றவாளி. ஒன்றை கூட்டு கேட்டால் எப்படி நியாயம் பிறக்கும்? திமுக அதிமுக கூட்டணி வச்சுன்னு கட்சியை உடைக்கின்ற ஒரு வேலையில் அவர் இறங்கி இருக்கிறார். கட்சியை உடைக்கணும்னு நினைக்கிறார். கட்சியில் ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறார். இது முழுக்க தாவேகானுடைய தூண்டுதலில் தான் இது நடக்குது. கட்சியை உடைச்சது இவர் போய் தாவேகா கூட போய் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். போய் கூட்டணி வச்சுட்டு அங்கே முயற்சி பண்ணார். அவர் அதுக்கு எதிர்த்தாப்புல நம்மளுடைய பொதுச்செயலாளருடைய பேச்சை கேட்காம அந்த சட்டமன்றத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக இவங்க வாக்களித்தாங்க. தாவேகாவுக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 22 சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிக்கும் போது இவங்க ஆதரவாக வாக்களித்து மந்திரி பதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மந்திரி கிடைக்கணும்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. மந்திரி பதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க விஜய் வந்தார், பார்த்தாருன்றார். விஜய் வந்தார், சோபா வந்தது, பல 100 கோடி மதிப்புள்ள சோபா வந்தது. அதை பெற்றுக்கின்னு இவங்க ஆட்சிக்கு இவங்க இப்போ அவங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்துட்டு அங்கே மந்திரி பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தாலும் இதுமாரி கட்சியினுடைய மீறி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இப்போ 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. அவங்க மேலே இப்போ நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச காரணத்தால் இவங்க திரும்ப அதிமுக வராங்க. அதிமுக இவர் உடைப்பாராம், அதிமுக துரோகம் பண்ணுவாராம், பொதுச் செயலாளர் பற்றி தரைக்குறவாக பேசுவாராம். அங்கே போய் தாவேக்கால முயற்சி பண்ணுவார். அவங்க இவங்களை மதிக்கலை, அவங்க இவங்களை கூப்பிடலை, இவங்களுக்கு எதுவுமே இவங்க எவ்வளோ பேரம் பேசுனாங்க, எந்த பேரமும் படியல அப்படின்னும் போது இப்போ திருப்பி தான் வரார். திருப்பி வரும்போது இவருக்கு அதே மாவட்ட செயலாளரை கொடுத்துடணுமா, அதே அமைப்பு செயலாளரை கொடுத்துடணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? கட்சியை விட்டு எல்லாம் போறாங்கன்னு சொல்றாரு. யாரால போறாங்க? அதுக்கு அச்சாரம் போட்டால் யாரு? நீ தானையா? நீ தான் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? நீ தான். எல்லார் கட்சிக்காரங்கிட்ட கூட்டு பேசுனது யாரு? தாவேக்கா தான் இனிமே இருக்கும், அதிமுக இனிமே இருக்காது, அதிமுக இனிமே விளங்காது, வளராது, தாவேக்கா தான் வளரும், தாவேக்காக்கு போனாதான் சம்பாதிக்கலாம், தாவே பக்கம் போனாதான் மந்திரி ஆகலாம், தாவேக்காக்கு போனாதான் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம் ஆசை வார்த்தை காட்டினாலும் யாரு? இன்னைக்கு தாவேக்காவுக்கு போற ஒவ்வொருத்தனுக்கும் இன்னைக்கு விலை பேசி அனுப்புறாள் யாரு? நீ தான். சி.வி. சண்முகம் தான் இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்களாம் தாவேக்காவுக்கு அனுப்புறாள் நீ தான். தாவேக்காவுக்கு ஆள் அனுப்புறதே நீங்க தான். நீங்க தாவேக்காவுக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டுட்டு கழகத்துடைய பொதுச் செயலாளர் மேல நீங்க பழி சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? கழகத்துக்கு எதிர்ப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவர் ஒரு தாவேக்காவினுடைய கைக்கூலி. சி.வி. சண்முகம் தாவேக்காவினுடைய கைக்கூலி. தாவேக்கா அவரை இங்கே இருந்து அதிமுகவை அழிக்க சொல்லி அவருக்கு ஆர்டர் போட்டுக்கிறாங்க.